எவ்வளவோ கேள்விகள், இன்னும் எத்தனையோ மேடைகள், எத்தனையோ களங்கள், காலங்கள், எல்லாவற்றிலும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்போம். இவை மிகவும் உணர்வுள்ள உயிர்கள். இதற்கே 3-4 நாட்கள் பயிற்சி கொடுத்து அவர்களை இருக்க வைத்திருக்கிறது. மிகவும் பயந்தோம். நீங்கள் மேலே கருவி விட்டு பறந்தால் அவன் வெறிப்பான், அவன் சிதறுவான், ஏதோ அச்சம் இருக்கிறதோ என்று. அதனால்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக, அதிகமாக யாரையும் பேச விடாமல் சுருக்கமாக பேசி இந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று. இது ஒரு கோரிக்கை, அரசு கவனத்தில் எடுத்து அந்த மற்ற மாநிலங்கள் இருப்பது போல எங்களுக்கு மேய்ச்சல் உரிமையை கொடுக்க வேண்டும். நீங்க சொல்லுறதெல்லாம் ஒண்ணு புலி புலிக்கு எங்க மாடால இடையூறு வந்துரும்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. சான்றுகளோடு நீங்க தான் நிரூபிச்சிருக்கீங்களா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், எங்களுடைய போராட்டத்தில் மாடு ஆடுகளின் மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் உங்களுக்கு நியாயம் என்று பட்டால் எங்கள் பக்கம் நில்லுங்கள். இல்லை என்றால் எப்போதும் போல எங்களை புறந்தள்ளுங்கள். ஆனால் நாங்கள் இறுதி வரை உறுதியாக நின்று போராடி உரிமையை பெறுவோம். மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை, அதை போராடி பெற வேண்டியது எங்கள் பிறவி கடமை என்றுதான் இந்த ஆடு மாடுகளின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே எங்கள் ஆயர் குடிகள் தான் ஆடு மாடு மேய்க்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு. எல்லா சமூகங்களும், தமிழ் சமூகத்தில் எல்லா சமூகங்களும் ஆடு மாடு மேய்க்கிறார்கள். எல்லா சமூகங்களும் ஆடு வளர்க்கிறார்கள், மாடு வளர்க்கிறார்கள். அவர் எல்லாருக்குமாகத்தான் இந்த மாநாட்டை இந்த மண்ணிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டை நடத்துவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த என் உயிர் தம்பி ராஜீவ்காந்தி என்கிற இளஞ்செழியன், என்னுடைய தம்பி இங்கே பொறுப்பாளராக அருண் ஜெயசீலன், சோமு, என்னுடைய தம்பி நாவுக்கரசு, சிவானந்தம், இந்த முதன்மை தளபதிகள், என்னுடைய தம்பி சுரேஷ் போன்ற தம்பிகள் எல்லோரும் அரும்பாடு ஆற்றினார்கள். இனியன் ஹக்கீம் போன்ற என் அன்பு தம்பிகள் எல்லாம் அரும்பாடு ஆற்றி இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். உழவர் பாசறையினுடைய மாநில செயலாளர் என் தம்பி செங்கண்ணன், உழவர் பாசறை தலைவர் உழவர் சின்னான் போன்ற பெருமக்கள் எல்லாம் அரும்பாடாற்றி இதை உழைத்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைத்த ஆயர் குடிகள், எங்களுடைய மேய்ப்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும், இங்கே இவ்வளவு நேரம் பொறுமை காத்திருந்த ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. என்னரும் பசுமாதா என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவள் கேட்க நினைக்கிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த கேள்விக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவள் கேட்கிறார், எங்கள் மூத்திரத்தை குடித்த பிறகுமா உங்களுக்கு அறிவு வரவில்லை என்று கேட்கிறார். இதை நான் கேட்கவில்லை, அவள் கேட்க சொல்கிறார், கேட்கிறேன். இன்னும் ஒருவரை சொல்கிறேன், எங்க மூத்திரத்தை குடிச்சு மாடா உங்களுக்கு அறிவில்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.